ஓம் சாய்ராம். கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்கிற ஹேமத் பந்த் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் ஆசிரியர். இந்த ஹேமத் பந்த் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்பது பற்றி இந்த பதிவில் காணலாம். ஹேமத் பந்த் அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் காக்கா சாஹேப் தீக்ஷித், நானா சாஹேப் சாந்தோர்கர் இருவரும் ஹேமத் பந்தை ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செய்யும்படி வலியுறுத்தினார்கள். ஆனால் ஏதோ ஒன்று அவரை அங்கு போக விடவில்லை. அவருடைய இன்னொரு நண்பனின் புதல்வனுக்கு காய்ச்சல். எல்லாவித வைத்திய முறைகளும் செய்து பார்த்தனர், பலனில்லை. காய்ச்சல் நிற்கவில்லை. இறுதியில் அவருடைய நண்பர் தன் குருவை தனது மகனின் படுக்கைக்கு அருகில் அமர வைத்தார். அதுவும் பலனளிக்கவில்லை. இதை கேள்வியுற்ற ஹேமத் பந்த், என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் என்ன பயன்? குருவால் நமக்கு எதுவும் செய்ய முடியாது என்றால் நான் ஏன் ஷீரடிக்கு போக வேண்டும் என்று ஷீரடி பயணத்தை தள்ளி போட்டார். சுற்றுலா செல்ல இருந்த நானா சாஹேப் சாந்தோர்கர் பாந்திராவுக்கு வந்து ஷீரடி பயணத்தை தள்ளி போட்டதால் ஹேமத் பந்தை மிகவும் கடிந்து, ஷீரடி பயணத்தை பற்றிய நானாவின் வாக்குவாதங்கள் ஹேமத் பந்திற்கு திருப்தியும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்ததால் அவர் உடனே ஷீரடிக்கு புறப்பட்டார். ஹேமத் பந்த் தாதருக்கு போய் மன்மாட் போக திட்டமிட்டார். ஆனால் ஒரு பெரியவர் இவர் இருக்கும் பெட்டிற்கு வந்து போகும் இடம் என்ன என்று கேட்டார். அவர் தன் திட்டத்தை கூறினார். ஆனால் அவர் போர்பந்தருக்கே ஹேமத் பந்தை நேராக போகும்படி அந்த பெரியவர் அறிவுறுத்தினார். இந்த அற்புதம் நிகழவில்லை என்றால் அவரால் ஷீரடிக்கு போயிருக்க முடியாது. காலை 9:10க்குள்ளாகவே அவர் ஷீரடியை அடைந்தார். பின்னர் யாத்ரீக அடியார்கள் தங்கும் வாதாவில் அவர் தங்கினார். ஹேமத் பந்த் பாபாவின் தரிசனத்தை காண மிகவும் ஆவலாய் இருந்தார். மசூதியிலிருந்து திரும்பி வந்த தாத்யா சாஹேப் நூல்கர், பாபா வாதாவின் இன்னொரு மூலையில் இருக்கிறார், குளித்துவிட்டு பின்னர் தரிசிக்கலாம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் ஹேமத் பந்த் ஓடிப்போய் பாபாவிடம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நானா சாஹேப் சாந்தோர்கர் கூறியதை விட அதிகமாகவே பாபாவிடம் கண்டதைக் கண்டு பசி தாகம் மறந்து சாயிபாபாவின் பாதங்களை தொட்டவுடன் தனக்கு ஓர் புத்தம் புதிய வாழ்வையே அவர் அருளியதை உணர்ந்து மிகவும் மகிழ்ந்தார். சாயிபாபாவின் தரிசனத்தை காண உதவியவர்களை என்னுடைய உண்மையான உறவினர்களாக கருதுகிறேன் என்று கூறினார். சாயிபாபாவின் தரிசனம் நம்முடைய எண்ணங்கள் நல்லனவனாக மாறுகின்றன. முன்னை கர்மவினைகள் அழிக்கப்படுகின்றன. பற்றற்ற நிலை அதிகரிக்கின்றது. முற்பிறவியில் செய்த நல்ல கர்மவினையால் பாபாவின் தரிசனம் கிடைக்கப் பெறுகிறது. நீங்கள் சாயிபாபாவை கண்டுவிட்டால் புற உலகு எல்லாம் சாயிபாபாவாகவே தெரியும் என்று கூறினார். ஹேமத் பந்த் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று அவருக்கும் பாபா சாஹேப் பாடேக்கும் இடையில் ஓர் குருவின் தேவையை பற்றி சூடான விவாதம். ஹேமத் பந்த், நாம் ஏன் நம் சுதந்திரத்தை இழக்க வேண்டும்? மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும்? தன்னைத்தானே ஒருவன் முயற்சி செய்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சோம்பேறியாக தூங்குபவனுக்கு குருவால் என்ன செய்துவிட முடியும் என்று வாதாடினார். ஆனால் பாடே, நடப்பது நடந்தே தீரும். மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் வேறு ஒன்று நினைக்கும். அதனால் உனது பெருமையும் அகங்காரமும் உதவாது என்று 1 மணி நேரத்திற்கு மேல் விவாதம் நடைபெற்று முடிவு காணப்படவில்லை. பிறகு அனைவரும் மசூதிக்கு சென்றபோது பாபா காக்கா சாஹேப் தீக்ஷித்திடம் வாதாவில் என்ன நடந்தது, எதை பற்றிய விவாதம் நடந்தது, ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் என்று ஹேமத் பந்தை உற்று நோக்கினார். இவ்வார்த்தைகளை கேட்ட ஹேமத் பந்த் ஆச்சரியமடைந்தார். மசூதியில் இருந்த பாபாவுக்கு வாதாவில் நடந்த விவாதத்தினை எங்கனம் கண்டார்? சர்வ வியாபியான பாபா அனைத்தையும் அறிந்தவர் என்று உணர்ந்தார். பாபா தன்னை ஏன் ஹேமத் பந்த் என்ற பெயரால் அழைக்க வேண்டும்? ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும். ஹேமத்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி அவர்கள். கல்வி, கேள்வி, நற்பண்புகள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள் நிரம்ப பெற்றவர்கள்.
ஆனால் நான் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன். அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது? இது குறித்து தீவிரமாக சிந்தித்தார். அகங்காரத்தை அழித்து பணிவுடனும் அடக்கமுடனும் விவாதத்தின் போது நடந்த புத்தி சாதுரியத்துக்காகவும் பாபாவால் ஹேமத்பந்த் என்ற பட்டம் அளிக்கப்பட்டதாக உணர்ந்தார். எதிர்காலத்தில் அவரை ஹேமத்பந்த் என்று அழைத்தனர். பின்னர் அவர் புத்திசாலித்தனமாக எல்லாவற்றையும் நிர்வகித்து கணக்குகளை நன்றாக வைத்திருந்த பின்னர் ஸ்ரீ சாய் சச்சரிதம் என்ற சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.